கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. பல போதகர்கள் பிரசங்கம் பண்ணுறவங்கள கேட்குறவங்கள ரொம்ப உற்சாகப்படுத்துறதுக்காக ஒரு செய்தியை சொல்லுவாங்க. நீங்கள் எவைகளெல்லாம் இழந்தீர்களோ அவைகளெல்லாம் இரட்டத்தனையாக பெறுவீர்கள். இழந்தது எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் மரியாதை இழந்திருந்தால் மரியாதை திரும்ப கிடைக்கும், கனத்தை இழந்தால் கனம் திரும்ப கிடைக்கும், காசு இழந்தால் காசு திரும்ப கிடைக்கும், எதை நஷ்டப்பட்டதால் திருப்பி கிடைக்கும். ஆனால் எல்லா நேரங்களிலும் வாழ்க்கை அப்படி இருப்பதில்லை. சில நேரங்களிலே நாம் இழந்தவைகள் நமக்கு திரும்ப கிடைக்கும். சில நேரங்களிலே நாம் இழந்து போனவைகளை மறுபடியும் பெற்றுக்கொள்ளுகிற தருணங்கள் வரும். ஆனால் வாழ்க்கையினுடைய சில சூழல்களிலே இழந்தவைகள் தான். அவைகள் திரும்ப வருவதில்லை. அவைகளை திரும்ப பெறவும் முடியாது. அப்படி என்றால் ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய நல்லதை செய்ய முடியாதா? செய்வார். இழந்தவைகளை நாம் இழந்தது தான். ஆனால் அவைகளால் ஏற்பட்ட வேதனைகளையும் வருத்தங்களையும் அந்த இழப்புகள் கொடுத்ததால் மன துயரங்களையும் தாங்கி கொள்ள ஆண்டவர் கிருபை கொடுப்பார். இழந்தவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு திருப்பி கொடுத்து விடுவார். ஒருவேளை அது பொருளாதார ரீதியாக கூட இருக்கலாம். நான் எவ்வளோ பெரிய பொருளாதார நிலைமையில் இருந்தாலும் அவ்வளோ பொருளாதாரம் மறுபடியும் திருப்பி கிடைக்கும். எவ்வளோ கோல்டு வச்சுருந்தாலும் அவ்வளோ கோல்டு திருப்பி கிடைக்கும். எத்தனை வீடு வச்சுருந்தாலும் அத்தனை வீடு திரும்ப கிடைக்கும். அந்த விதமாக எல்லாரும் இருப்பதில்லை. ஆனால் இழந்தவைகளுக்கு பதிலாக ஆண்டவர் புதியவைகளை தருவார். புதிய சில நன்மைகளை நாம் காண்போம். புதிய சில அனுபவங்களை பெறுவோம். புதிய சில சந்தோஷங்களை பெறுவோம். அவைகளை பெறுகிற பொழுது நாம் திருப்தி அடைவோம். இழந்தவைகள் ஏற்படுத்தின வருத்தங்கள், இழந்தவைகள் ஏற்படுத்தின விசனங்கள், இழந்தவைகள் ஏற்படுத்தின சோர்வுகள் ஆண்டவர் அளிக்கிற புதிய நன்மைகளினாலே, ஆண்டவர் அளிக்கிற புதிய ஆசீர்வாதங்களினாலே அவைகள் சீர் செய்யப்படும். எனவே தேவனுடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து நாம் இழந்தவைகள் எல்லாவற்றையும் திருப்பி பெறுவதிலேயே குறியாராதபடிக்கு நம்மை ஆண்டவர் வாழ வைப்பார். ஆண்டவர் நம்மை வழி நடத்துவார். இழந்தவைகள் திருப்பி வராமல் போனாலும் சரி, புதிய நன்மைகளால் நம்மை ஆண்டவர் பூரிப்பாக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையை அர்த்தமுடையதாக வாழ செய்ய முடியும். ஆண்டவர் நமக்கு போதுமானவராக இருப்பார். அந்த நம்பிக்கையோடு வாழ்வோம். கர்த்தர் நம்மை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார்.